ஹாய், நான் உங்க சங்கரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாம்பிள் பிளவுஸ்ல எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஃபார்முலா படி நம்ம எப்படி பேட்டர்ன் போடுறது, கட் பண்றது, ஸ்டிச் பண்றது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம சாம்பிள் பிளவுஸ்ல எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போறேன். அது தனித்தனியா சொல்ல போறேன். எப்படின்னா பேக் பார்ட்ல எப்படி எடுக்கணும், ஃப்ரண்ட் பார்ட்ல எப்படி எடுக்கணும், யோக் எப்படி எடுக்கணும், ஸ்லீவ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் டீடைல்டா சொல்ல போறேன். ஸோ நீங்க கொஞ்சம் பொறுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அளவு பிளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறது நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. ஸோ அத என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் இங்க எழுதியிருக்கேன். அளவு பிளவுஸ் வச்சு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத தான் நான் இங்க எழுதி வச்சிருக்கேன் நோட்ல. அத சும்மா நம்ம ஒரு ரீட் பண்ணி காட்டுறேன். இப்ப பேக் பார்ட்டுக்கு வந்து ஃபுல் லென்த், வித், ஹிப் ரவுண்ட், ஷோல்டர், ஆர்ம்கோல், அப்பர் நெக், அப்புறம் பேக் நெக்கோட லென்த். இதுதான் நம்ம பேக் பார்ட் போடுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் இல்லையா? ஸோ இதுல வந்து நம்ம எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட்ஸ்ல எவ்வளோ சீம் அலவன்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இங்க நோட் பண்ணியிருக்கேன். இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதோட எவ்வளோ சீம் அலவன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இப்போ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலாங்கிறத பார்த்துடலாமா? நம்மளோட அளவு பிளவுஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட அளவு பிளவுஸ்ல எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. சுருக்கம் இல்லாம நீட்டா வந்து உங்களோட அளவு பிளவுஸ வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அது கஸ்டமரோடதா இருந்தாலும் ஓகே, இல்ல உங்களோட அளவு பிளவுஸ் இருந்தாலும் ஓகே. அளவு பிளவுஸ நல்லா நீட்டா அயர்ன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அயர்ன் பண்ணிட்டு நீங்க மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பிளவுஸ வந்து இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கணும். 4ஆ மடிச்சு போட்டுக்கணும். அதாவது அப்படி ஷோல்டர் டு ஷோல்டர் நம்ம போடுவோம் இல்லையா? இப்படி இருக்கிற பிளவுஸ வந்து நீங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டா ஷோல்டர், ஆர்ம்கோல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்ப பார்த்தோன்னா 4 பீஸ் இருக்கும். 1, 2, 3, 4 4 பீஸ் வந்து நமக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம மடிச்சு போட்டுட்டு தான் நம்ம அளவு எடுக்கணும். பேக் சைட்ல தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ நம்ம அளவு எடுத்துடலாமா? நமக்கு ஃபுல் லென்த் வேணும் முதல்ல. இப்போ ஃபுல் லென்த்துக்கு வந்து நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா? ஸோ ஷோல்டர் லைன்ல இருந்து கீழே வரைக்கும், அதாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ்லாம் சம்டைம்ஸ் வரும். அதையும் சேர்த்து தான் நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ அதை உள்ள இழுத்து விட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் தூக்குனாப்புல இருக்கும். அதனால ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபேப்ரிக் வருதோ, ஃப்ரண்ட்ல ஜாஸ்தியா வந்துச்சுன்னா ஃப்ரண்டோட சேர்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு பேக் இங்கேயே முடிஞ்சிருச்சு, ஆனா ஃப்ரண்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்டை தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 15 இருக்கு எனக்கு. ஸோ அந்த 15 நான் ஃபுல் லென்த்ல மார்க் பண்ணிக்க போறேன். யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபுல் லென்த் அதோட 2 இன்ச்சஸ் சீம் அலவன்சஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா? மடிச்சு தைக்கிறதுக்கும் ஷோல்டருக்கும் சேம் அதே தான். சீம் அலவன்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கும் பிளவுஸ் சாம்பிள் பிளவுஸ் எடுக்கிறதுக்கும் சீம் அலவன்சஸ் சேமா தான் வரும். மெஷர்மெண்ட் மட்டும்தான், அதாவது நம்ம இந்த மெஷர்மெண்ட் இருக்குல்ல, நம்மளோட சாம்பிள் பிளவுஸ் மெஷர்மெண்ட் மட்டும்தான் மாறுமே தவிர்த்து சீம் அலவன்சஸ் வந்து எல்லாத்துலயுமே சேம் தான். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சேமா தான் எடுப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபுல் லென்த் எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்து வித்து எடுக்கணும். வித்து வந்து நம்மளோட நெக் லைன், பேக் நெக் லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஆர்ம்கோல் வந்து முடியிற இடத்துல நீங்க வைக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நான் பிளேஸ் பண்ற மாதிரி உங்களோட இன்ச் டேப்பை நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். கிராஸா தான் வைக்கணும், இப்படி வைக்காதீங்க. கிராஸா தான் வைக்கணும். ஸோ உங்களோட நெக்லைன் இப்போ நல்லா ஹை நெக்லைனா இருந்ததுன்னா இப்படி இந்த மாதிரி வரும். கீழ இருந்து வரும்போது இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதை இப்படியும் நீங்க எடுக்கலாம். இதுக்கு நேரா லைன் வச்சுட்டு இப்படியும் நீங்க எடுக்கலாம், இப்படியும் நீங்க எடுக்கலாம். ஆனா இப்படி எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச் முன்ன பின்ன வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு வேற மாதிரி பேட்டர்ன் போடணும், இதுக்கு வேற மாதிரி பேட்டர்ன் போடணும். நான் என்னோட மெத்தட் படி நான் சொல்றேன். நான் நெக்லைன்ல இருந்து கிராஸா தான் எடுப்பேன். அப்ப எனக்கு வந்து எந்த தப்புமே வராது. ஸோ 11.25 என்னோட மெஷர்மெண்ட் வித்து வந்து 11.25 வருது. நான் அந்த 11.25 வித்ல எழுதிக்க போறேன். அதோட சீம் அலவன்சஸ் 2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்.
அதுக்கப்புறமா ஹிப் ரவுண்டு அப்படியே கீழே வந்துருங்க. கீழே பிளவுஸ் எங்க முடியுதோ அங்க இருந்து வச்சுட்டு உங்களோட ஹிப்போட ரவுண்டு நீங்க மடிச்சு போட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ அதோட ரவுண்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு 9 இன்ச்சஸ் வருது, நான் 9 இன்ச்சஸ் அப்படியே எடுத்துக்க போறேன். ஸோ அதோட 2 இன்ச்சஸ் நீங்க சீம் அலவன்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் ஷோல்டர், இங்க வந்து பிளவுஸ்ல ரெடி ஷோல்டர் தான் இருக்கும். ஸோ அந்த ரெடி ஷோல்டர் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்க போறோம். ஸோ 2.5 இன்ச் எனக்கு இருக்கு, 2.5 இன்ச் நான் மெஷர் பண்ணிக்க போறேன். இந்த 2.5 இன்ச்சோட நம்ம 1 இன்ச் ஆட் பண்ணணும். எதுக்காகனா இந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச், இங்க தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஸோ நெக் ஃபினிஷ் பண்ண ஒரு 1/2 இன்ச், ஆம்கோல் சைடு அட்டாச் பண்றதுக்கு 1/2 இன்ச். அதனால 1 இன்ச் நான் ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம ஆம்கோல் லைன் எடுக்கணும். ஆம்கோல் லைன் எடுக்கிறதுக்கு நம்ம டேப் வந்து சும்மா ஃப்ரீயா அப்படியே நீங்க விட்டுருங்க. விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற பென்னோ இல்ல பென்சிலோ ஏதாவது ஒண்ணு வந்து கரெக்டா ஆம்கோல் லைனுக்கு நேரா இந்த மாதிரி வச்சிருங்க. ஹரிசாண்டல் லைன்ல வச்சிடுங்க. தெரியுதா? இந்த மாதிரி எல் ஷேப் இப்படி வந்து இப்படி இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க பாயிண்ட் எங்க காட்டுதோ அதுதான் உங்களோட ஆம்கோலோட அளவு. 6 இன்ச் எனக்கு காட்டுது. தெரியுதா? ஸோ இந்த இடத்துல எனக்கு முடியுது, கரெக்டா நாங்க வைக்கிறேன், எனக்கு 6 இன்ச் காட்டுது. ஸோ அதை நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இப்படியும் நம்ம எடுக்கலாம், இப்படியும் நம்ம எடுக்கலாம். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறதுனால இதுதான் ஈஸி, கரெக்டா அக்யூரேட்டா உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட மெஷர்மெண்ட். ஸோ டேப்பை வந்து சும்மா ஃப்ரீயா அப்படி விட்டுறீங்க. உங்களோட மெஷர்மெண்ட்டை இந்த மாதிரி நீங்க எடுத்துடுறீங்க. ஸோ கரெக்டா பாயிண்ட் காட்டுதா? 6 இன்ச். நான் 6 இன்ச் எடுத்துக்கிறேன். ஆம்கோல்ல நம்ம எந்த அலவன்ஸுமே ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து இது நான் அப்பர் நெக் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் நெக்கோட லென்த் பார்த்துடலாம். பேக் நெக் லென்த் சேம் அதே மாதிரி நெக்லைன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்க டேப் அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. ஃப்ரீயா விட்டுட்டு இங்க ஆம்கோல்ல என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்க நீங்க நெக்லைன்லயும் பண்ண போறீங்க. உங்களோட பெண்ணை வந்து கரெக்டா அந்த எண்டில் பிளேஸ் பண்ணிட்டு நீங்க டேப் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட அளவு வந்து கிடைச்சிரும். பேக் நெக்கோட லென்த் கிடைச்சிரும். எனக்கு 9 இன்ச்சஸ் காட்டுது, நான் 9 இன்ச்சஸ் எழுதிக்க போறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பேக்ல எல்லா மெஷர்மெண்ட்டும் முடிச்சிட்டோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம இன்னும் எடுக்கல, அப்பர் நெக். அந்த அப்பர் நெக் வச்சுதான் நாங்க நெக் டெப்த் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிளவுஸை வந்து இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி போட்டுக்கணும். நாட் எதுவுமே இந்த மாதிரி நாட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க நாட் அளவு பிளவுஸ்ல போடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணி வச்சுட்டு நீட்டா உங்களோட பிளவுஸை வந்து விரிக்க கூடாது, இப்படி விரிச்சு வச்சிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் அந்த ஷேப் கரெக்டா, இப்ப யூனெக்கா யூனெக், பானெக்னா பானெக், அந்த மாதிரி கரெக்டா இந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளவுஸ் வந்து கரெக்டா பதிஞ்சு இருக்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இந்த பக்கத்துல ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகிற இடமும் இந்த பக்கத்துல ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகிற இடமும் நீங்க கரெக்டா மெஷர் பண்ணி நீங்க எடுத்துக்கணும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து நீங்க கரெக்டா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப விரிச்சிட்டீங்கன்னா லூஸ் வந்துடும், ஷோல்டர் ஃபால் இஷ்யூ வந்துடும். அதனால கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். கரெக்டா பண்ணுங்க. ரொம்ப வந்து நீங்க இப்படி இழுத்துறாதீங்க. இப்படி இழுத்துட்டீங்கன்னா அதிகமா காட்டும், அப்புறம் நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து தப்பாயிடும். தெரியுதா? இந்த மாதிரி சுருக்கம்லாம் இருக்கக்கூடாது. அழகா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பதியணும், நல்லா இந்த மாதிரி பதிஞ்சு இருக்கணும். பிளவுஸ் தரையில கூட நீங்க போட்டு எடுங்க, இல்ல டேபிள்ல போட்டு எடுங்க. உங்களுக்கு எது வாட்டப்படுதோ, உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி நாட் எல்லாம் கட்டக்கூடாது. ஃப்ரீயா விட்டுட்டு உங்களோட டேப்பை வந்து இந்த ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த ஷோல்டரோட எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நீங்க வச்சுக்கணும். தெரியுதா? எனக்கு 7.5 இன்ச் வருது, நான் 7.5 இன்ச் எடுத்துக்க போறேன். 7.5 இன்ச் வருது, அந்த 7.5 இன்ச் எடுத்துக்க போறேன். இந்த 7.5 இன்ச்சை வந்து நம்ம டிவைடட் பை 3 போடணும். அதுல என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுதான் நம்மளோட நெக் டெப்த். ஓகேங்களா? 2.25, 2.5 அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ இங்க வர்ற மெஷர்மெண்ட்டை நம்ம 3ஆல வகுக்கணும். வகுக்கும் போது நமக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவு தான் நம்மளோட நெக் டெப்த். அதாவது நம்ம பேட்டர்ன் போடும்போது ஃபர்ஸ்ட் நெக் டெப்த் தானே மார்க் பண்ணுவோம். அந்த நெக் டெப்த் வந்து நம்ம எப்படிதான் கண்டுபிடிக்கணும். அதை டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா வர்ற ஆன்சர் தான் நமக்கு
நெக் டெப்த். ஓகேங்களா? இப்ப இதே இது இங்க எனக்கு 9 வருது மேம். அவங்க கொஞ்சம் ஷோல்டர் பெருசு. நல்லா அகலமா போட்டிருக்காங்க. 9 வருதுன்னா நீங்க டிவைடட் பை 3 போட்டுக்கோங்க. இதே இது வந்து 9 டிவைடட் பை 3 போட்டுக்கோங்க. இல்ல சின்ன கழுத்தா இருக்கு அப்படின்னா 6 கூட வரலாம். 5 கூட வரும் சில பேருக்கு. இப்போ குழந்தைங்களுக்குலாம் நம்ம எடுக்கிறோம், பேக் நெக் எடுக்கிறோம், அந்த மாதிரி அளவு சட்டை, பட்டுப்பாட சட்டைக்கெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா 4 கூட வரும். ஸோ என்ன வேணாலும் வரட்டும். எது வந்தாலும் நீங்க டிவைடட் பை 3 போட்டு என்ன வருதோ அதுதான் உங்களோட பேக் நெக் டெப்த். அதுதான் ரொம்ப மெயின். அதை வச்சுதான் நம்ம மித்த ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம பேட்டர்ன் எடுப்போம். எப்பயுமே பேக் போட்டுட்டு அதை ட்ரேஸ் பண்ணி தானே ஃப்ரண்ட் எடுப்போம். ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 மெஷர்மெண்ட்லயுமே நீங்க எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. எந்த சீம் அலவன்சஸ் எதுவுமே கிடையாது. என்ன வருதோ அதை அப்படியே வச்சிடணும். ஆம்கோல், அப்பர் நெக், பேக் நெக் லென்த், இந்த 3க்கும் சீம் அலவன்சஸ் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த 3 விஷயத்துக்கும், இந்த 3 இதுக்கும் வந்து சீம் அலவன்சஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதாங்க நம்மளுக்கு பேக் நெக்கு தேவையான மெஷர்மெண்ட். இதை வச்சுட்டு நம்ம வந்து பேக் நெக் வந்து நம்ம பேட்டர்ன் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை வச்சுதான் நம்ம ஃப்ரண்ட் எப்பயுமே எடுப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ட்ரேஸ் பண்ணிட்டு நாம ஃப்ரண்ட்டை போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும்ன்றத பாத்துடலாமா? ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் மட்டும் இதுல நம்ம அளவு பிளவுஸ்ல பார்க்கணும். என்ன அப்படின்னா, நம்ம ஹூக் சைட்ல தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஐ சைட்ல எடுக்க கூடாது. நம்மளோட ஹூக் சைட்ல மட்டும்தான் நம்மளோட மெஷர்மெண்ட்டை எடுக்கணும். இப்போ என்னென்ன மெஷர்மெண்ட் நம்ம ஃப்ரண்ட்ல எடுக்க போறோங்கிறத பாத்துடலாமா? ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து, அப்புறம் ஃப்ரண்ட்ல மெயின் டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டோட லென்த்து, அதுக்கப்புறம் ஹூக் சைடு, ஆம்கோல் சைடு. ஹூக் சைடுனா ஹூக் வைக்கிறோம் இல்லையா இந்த பகுதி, ஆம்கோல் சைடுனா இந்த ஆம்கோல்ல இருந்து எடுக்கிறோம் இல்லையா இந்த பகுதி. ஸோ இவ்வளவுதான் நமக்கு ஃப்ரண்ட் பேட்டர்ன் போடுறதுக்கான மெஷர்மெண்ட். ஏன்னா மிச்சது எல்லாமே பேக் சைட்ல வர்றத அப்படியே நம்ம ட்ரேஸ் தான் பண்ணுவோம் நம்ம பேட்டர்னை. அதனால நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும் நம்ம ஃப்ரண்ட் எடுக்கிறதுக்கு. ஓகேவா? இப்ப எப்படி எடுக்கலான்றத பாத்துடலாமா? ராங் சைட்ல உங்களோட மெஷர்மெண்ட் பிளவுஸை வந்து திருப்பி போட்டுக்கோங்க ஹூக் பக்கத்துல. இதுல வந்து சாரி, சீம் அலவன்சஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சீம் அலவன்சஸோட சேர்த்து தான் நம்மளோட டாட் லைன், அதாவது அப்பெக்ஸ் பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்பெக்ஸ் பாயிண்ட்ங்கிறது நம்ம டாட் முடிகிற இடம். ஓகேவா? இதுதான் நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட். ஸோ நம்மளோட சீம் அலவன்சஸோட ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அப்படியே மெஷர் பண்ணும். கொஞ்சம் லைட்டா இழுங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறமா இப்படி லூஸ் விடாதீங்க. இந்த மாதிரி லூஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க பிடிக்கிறீங்கன்னா டேப்பும் ஃபேப்ரிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா 11.75 வருது. அதோட அப்பெக்ஸ் முடிகிற இடம், அதாவது அண்டர் பஸ்ட்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எவ்வளவு வருது அப்படின்னா வித் சீமோட தான் நான் சொல்றேன். இப்ப இங்க முடியுது, தொட்டு பாத்தீங்கன்னா உங்களோட அளவு பிளவுஸ்ல நீங்க டச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மொந்தையா இருக்கும். அது வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ 15.25 வருது. தெரியுதா? இங்க வரைக்கும் வருது. ஸோ 15.25 தான் உங்களோட அண்டர் பஸ்ட் ஃபுல்லாவே. இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து நீங்க எது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா இந்த 15.25 வரைக்கும் எடுக்கணும் நீங்க. தெரியுதா? இது வரைக்கும் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஷோல்டர்ல இருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட புடிச்சுக்கிட்டு கீழே டாட் எங்க முடியுதோ அது வரைக்கும் எடுக்கணும். ஸோ 15.25. அதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுலயும் நம்ம எந்த சீம் அலவன்சஸும் கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம எடுத்ததே சீம்ஸோட சேர்த்து தான் எடுத்திருக்கோம். தெரியுதா? இங்க இருந்து நம்ம மெஷர் பண்ணிருக்கோம். அதனால சீம் அலவன்சஸ் இதுக்கு தேவை கிடையாது. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரி நான் ஃப்ரண்ட் நெக் லென்த்ல மெஷர் எழுதிட்டேன். மெயின் டாட்டோட பொசிஷன் 15.25. இதுக்கப்புறமா ஹூக் சைட்ல நமக்கு அந்த ஷேப் கொடுப்போம் இல்லையா, அந்த ஷேப் இப்படி வரும் இல்லையா, அந்த ஹைட்டையும் நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே? இப்ப எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இங்க இருந்து டேப் எப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த தையல் வரைக்கும், தெரியுதா, இந்த தையல் வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா, என்னோட பிளவுஸ்ல 3.25 வருது. அந்த 3.25 நான் இங்க மார்க் பண்ணிக்க போறேன். அதுக்கடுத்து ஆம்கோல் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல பக்கம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட ஆம்கோல் எங்க முடியுதோ அந்த இடத்துல இருந்து
அந்த இடத்துல கரெக்டா டேப் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த யோக் வருது இல்லையா, இந்த இடம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ 6 inches 6 inches நீங்க எழுதிக்கோங்க. ஸோ இந்த ஹூக் சைடில் நம்ம 1.25 inch வந்து சீம் அலவன்சஸ் விடணும். ஏன்னா டாட் பிடிக்கிறதுக்கும் நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்றதுக்கு கீழே யோக் அட்டாச் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம இந்த 1.25 inch விடுறோம். ஓகேவா? ஆம்கோல் சைடுக்கு வந்து நம்ம என்ன மெஷர்மெண்ட்டோ அதோட 1 inch மட்டும் தான் ஆட் பண்றோம். ஏன்னா இங்க 1/2 inch தைக்கிறதுக்கு இங்க 1/2 inch தைக்கிறதுக்கு அவ்வளவுதான். மெயின் டாட்ல நம்ம ஆட் பண்ண கூடாது. ஏன்னா நம்ம சீம்ஸோட சேர்த்து தான் எடுத்திருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்லைன் மட்டும் எடுக்கணும். பேக் நெக்லைன் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்தும் நீங்க எடுக்க போறீங்க. உங்களோட டேப்பை வந்து கரெக்டா ஷோல்டர் லைன்ல இருந்து அப்படியே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு டேப்பை இழுக்காதீங்க, ஃப்ரீயாவே விடுங்க. வச்சுட்டு உங்களோட ஃப்ரண்ட் நெக் எங்க முடியுதோ அதுக்கு நேரா உங்களோட பெண்ணை வச்சு மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. 8 inches வந்து எனக்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் லோ நெக்னால எனக்கு வந்து 8 inches வருது. ஆக்சுவலி நம்ம 6 வச்சாலே கரெக்டா தான் இருக்கும். இவங்க லோ நெக் கேட்டிருக்காங்க, அவங்க பிளவுஸ்லயும் லோ நெக் தான் இருக்கு. அதனால எனக்கு 8 inches வருது. இதுக்கும் எந்த சீம் அலவன்சஸும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சீம் அலவன்சஸ் கொடுக்கக்கூடாது. நெக் லைன்ஸ்க்குலாம் சீம் அலவன்சஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து எனக்கு 8 inches வந்திருக்கு. ஃப்ரண்ட் மெயின் டாட் வந்து எனக்கு 15.25 வந்திருக்கு. ஹூக் சைடு 3.25, ஆம்கோல் சைடு 6 inch வருது. ஹூக் சைடுக்கும் ஆம்கோல் சைடுக்கும் மட்டும்தான் சீம் அலவன்சஸ் கொடுக்கணும். மித்த ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம சீம் அலவன்சஸ் கொடுக்க கூடாது. இவ்வளவுதான் நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம யோக், அதாவது பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவு மெஷர் பண்ண போறோம். அதை எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம யோக் லென்த் எடுத்துக்கலாம். பட்டியோட லென்த் வந்து உங்களோட அளவு பிளவுஸ்ல என்ன இருக்கோ அந்த லென்த் வந்து எடுத்துக்கோங்க. ஹூக் சைட்ல எடுங்க, அதான் கரெக்டா இருக்கும். ஸோ 3.25 வருது. அந்த 3.25 நான் இங்க எடுத்துக்க போறேன் லென்த்ல. அதோட நான் 2 inch வந்து மடிச்சு தைக்கிறதுக்கும் சீம் அலவன்சஸ் அட்டாச் பண்ணுவோம். இந்த பார்ட்டையும் இந்த பார்ட்டையும் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட்டையும் யோக்கையும் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு இந்த மேல 1/2 inch, கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 inch. ஸோ 2 inch ஆட் பண்ணிருக்கேன். அது மாதிரி வித்துங்கிறது சேம் அதே மாதிரி எப்படி நம்ம அளப்போமோ அதே மாதிரி அளந்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இங்க இருந்து இப்படி டேப் எவ்வளவு தூரம் வருதோ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 8.25 வருது. அதோட நான் 2 inches வந்து சீம் அலவன்சஸ்க்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு யோக் லென்த் அண்ட் யோக் வித். இதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் வளர்க்க போறோம். ஸ்லீவ் வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து ஸ்லீவ் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீட்டா பிளேஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவ் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம ஒரு ஸ்லீவ் வச்சாலே போதும். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு உங்களோட ஆம்கோல் லைன்ல இருந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்லீவ் வருதோ அந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 11.5 inch வருது. ஸோ 11.5 inch வந்து நான் மெஷர் பண்ணிக்க போறேன். ஸோ என்னோட லென்த் வந்து 11.5. அதோட 2 inches கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 inch, மேல 1/2 inch. ஓகேங்களா? ஸோ இது இப்ப லைனிங் பிளவுஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க இது வந்து 1.5 inch மாத்திக்கலாம், இல்ல 1 inch மாத்திக்கலாம். மடிச்சு தைக்கிறீங்களா, இல்ல எவ்வளவு சீம் அலவன்சஸ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேத்த மாதிரி இந்த அளவை நீங்க மாத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வித்து எடுக்க போறோம். ஸ்லீவ் வித்து பாத்தீங்கன்னா எனக்கு 6 inches இருக்கு. அந்த 6 inchesோட இப்போ பஸ்ட் வந்து சின்னதா இருக்கு, இப்போ 34, 36க்குள்ள இருக்கு அப்படின்னா 3 inches ஆட் பண்ணுங்க. பஸ் சைஸ் பெருசா இருக்கு, அபவ் 36க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க 4 inches ஆட் பண்ணுங்க. ஸோ பஸ்ட் சைஸை பொறுத்து தான் உங்களுக்கு வித்து வந்து +3 +4 நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நீங்க வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு பேட்டர்ன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவு பிளவுஸ் வச்சு இதே மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படிங்கிறத நான் ஒரு ரீகால் பண்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ பேக் பார்ட்டுக்கு ஃபுல் லென்த் வித் ஹிப் ரவுண்ட், ஷோல்டர், ஆர்ம், அப்பர் நெக், பேக் நெக் லென்த் இதை வச்சு நம்ம பேக் பேட்டர்ன் போட்டுட்டு அதை ட்ரேஸ் பண்ணி ஃப்ரண்ட் பேட்டர்ன் போடுவோம். அதுக்கப்புறம் யோக் லென்த்தும் ஸ்லீவும் ஆல்ரெடி நம்ம எப்படி போட்டிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் போட போறோம். இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் கால்குலேட் பண்ணி நீங்க வந்து பேட்டர்ன் போட்டுக்கோங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோல வேற ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க, அதையும் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ.